வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணிடுற புது சிலபஸ் படி நம்ம தமிழில் அழகு 2 சொல்லகராதியில் இருக்கிற ஒரு பொருள் தரும் பல சொற்கள் டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அழகு 1க்கு டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அழகு 2ல் இந்த ஃபஸ்ட்டு சப் டாபிக் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, அழகு 2 சொல்லகராதியில் தான் இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்குது. இந்த டாபிக் தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஓரெழுத்து ஒரு மொழி சம்மந்தமான வீடியோஸும் சோர்ஸஸையும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒரு பொருள் தரும் பல சொற்களை பார்க்க போகிறோம். இதுக்கு இன்றைக்கி வீடியோ வர ஏன் லேட் ஆகுதுன்னா, இதுக்கான சோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொருள் தரும் பல சொற்களுக்கு. ஏன்னா புது புக்கு பழைய புக்குன்னு அங்கங்கே ஒரு டேட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 6th புக்கில் ஒரு டேட்டா இருக்குது, அடுத்ததாக 7th புக்கில் ஒரு பேஜ் இருக்குது, 8th புக்கில் 2 பேஜ் இருக்குது. இந்த மாதிரி புக் சோர்ஸஸே நிறைய இருக்குது. ஓகேங்களா, இது இல்லாமல் ஓல்டு புக்கில் நிறைய இடத்துல இதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. 10th புக்கு நியூ 10th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. இந்த மாதிரி இத்தனை சோர்ஸ் இருக்கிறதால தான் நமக்கு இந்த வீடியோ வர இவ்வளோ லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தால் இந்த புக் சோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு. ஏன்னா கோர்வையாக இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியல. 7th ஒரு பேஜில் ஒரு 4 டீட்டெயில் இருந்தால் அதோட 9th புக்கில் தான் இருக்குது. அப்போ நான் எல்லா ஏலையும் பார்த்து எல்லா ஏலையும் அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி ஓல்டு புக்லேயும் இந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வரவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதனால தான் நம்ம வீடியோ போடவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துடலாம். எப்படின்னா, இது ஒரு பொருள் தரும் பல சொற்களாக ஒரே சொல் தான் இருக்கும், ஒரே ஒரு பொருள் தான் தரும், ஆனால் பல சொற்கள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போ சூரியன் நம்ம சொல்கிறோம், சூரியனுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது? கதிரவன். ஓகேங்களா, கதிரவன் இருக்குது, ஆதவன் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே எல்லா சொல்லும், ஆனால் ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும். ஓகேங்களா, அதை தான் இந்த டாபிக். இதில் ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, 6th நியூ புக்கில் பூவோட 7 நிலைகள் பற்றி சொல்லியிருக்காங்களா? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதை சார்ந்தும் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதில் 2-3 கொடுத்துட்டு இது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது பூவோட நிலையா காயோட நிலையா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இது ரொம்ப முக்கியம். அரும்பு, மொட்டு, முகை. ஃபஸ்ட்டு அரும்பு, இதை லைனாக படிக்கணும். ஓகேங்களா, எத்தனாவது நிலைன்னு கூட கேள்வி கேட்டிருக்காங்க. பூ பூக்கிறதோட 4வது நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி பார்த்தோன்னா அரும்பு ஃபஸ்ட்டு, மொட்டு 2வது, முகை 3வது, மலர் 4வது, அலர் 5வது, வி 6வது, செம்மல் 7வது. ஓகேங்களா, இதுதான் பூவின் தோற்ற நிலைகளில் 7 நிலைகள். ஓகேங்களா, பூவின் 7 நிலைக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனியே பெயர்கள் தமிழில் உண்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அரும்பாக இருக்கும், அடுத்து மொட்டாகும், அடுத்து முகையாகும், அடுத்து மலராகும், அடுத்து அலராகும், அடுத்து வி, கடைசியாக உதிர்ந்து விழும்போது செம்மல். ஓகேங்களா, இந்த டாபிக் இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மா, ஆல்ரெடி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியிலே பார்த்துருக்கோம். இந்த மாவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மாக்கு என்னென்ன சொல்லியிருக்கோம்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மாக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மரம் இருக்குது, மரத்தில் மரம், வயல், ஒரு வயல் இருக்குது, வயலில் மரம் இருக்குது. இந்த 4. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த 4 படிச்சுக்கோங்க. ஒரு வயல் இருக்குது, வயலில் ஒரு மரம் இருக்குது. ஓகேங்களா, அந்த மரத்தில் ஒரு வண்டு இருக்குது, பக்கத்தில் ஒரு விலங்கு இருக்குது. 4 வார்த்தை முடிஞ்சிச்சுங்களா. அடுத்தது பாருங்கள், பெரிய திருமகள் துகள் மேன்மை. இந்த 4 வார்த்தை தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய திருமகள் துகள் மேன்மை. அடுத்ததாக ஒரு 4 வார்த்தை, அழகு, அறிவு, அளவு. பாருங்கள், ரைமிங் பார்த்துங்களா, அழகு, அளவு, அறிவு, லாஸ்ட்டாக அழைத்தல். இப்படி படிச்சிங்கன்னா மொத்தமாக இந்த பூவோட மாவோட வேறு பெயர்களை ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை சார்ந்த கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த தாவர இலைப்பெயர்கள். இலைனா எது அடங்கும் இலைக்குள்ள? அல், அரசு, மா, பலா, வாழை. அடுத்ததாக கீரைனா அகத்திக்கீரை, பசலை, முருங்கை. ஓகேங்களா, அடுத்து புல், அருகம்புல், கோரைப்புல். அடுத்ததாக தாள், நெல், வரகு. அடுத்ததாக தழை, மல்லித்தழை. ஓகேங்களா, அடுத்து மடல்னா சப்பாத்திக்கல்லி, தாழை. அடுத்ததாக தோங்கைனா என்னது? கரும்பு, நாணல். அடுத்ததாக ஓலைனா எதை குறிக்குன்னா பனை ஓலை, தென்னை ஓலை. ஓகேங்களா, அடுத்ததாக கூந்தல், கமுகு, பாக்கு. ஓகேங்களா, நான் புக் சோர்ஸ் இல்லாமல் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் போட்டிருந்தேன்னா எல்லாத்துக்கும் வீடியோவே போட்டுட்ருக்கலாம். பட் புக் சோர்ஸோடு போடணும், உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் எல்லாம் இவ்வளோ நேரம் ஆச்சு வீடியோ போடுறதுக்கு. புக் சோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஓகேங்களா, தாவர இலைப்பெயர்கள் இந்த டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. இதை சார்ந்தும் கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக 7ஆம் வகுப்பில் காடு. நான் ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழியிலே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். இதில் ஏதாச்சும் ஒரு 3-4 பெயரை கொடுத்துட்டு இது எதை சார்ந்ததுன்னு கேட்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை இடையில் ஏதாச்சும் ஒரு 2 பேரை பற்றியும் கேட்கலாம். முதைனா என்ன, மிலைனா என்னன்னோ கேள்விகள் கேட்கலாம். ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக்.
ஓகேங்களா. ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு அவ்வளோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கா, கால், கான், கானகம். ஓகேங்களா. அடுத்ததாக அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வில்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். ஓகேங்களா. இது நீங்கள் ஈஸியாக எப்படி மனப்பாடம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கா வரிசை தனியாக எழுதிக்கோங்க. கால என்னென்ன இருக்குது, கா, கால், கானகம், இந்த மாதிரி கா வரிசை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்ததாக ஆ வரிசையில் இருக்கிறது தனியாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஆ வரிசையில் என்ன வரும், அடவி, அரண், ஆரணி, அடுத்து அரில், அரல். ஓகேங்களா. இது வந்து ஆ வரிசையில் அழுவம். ஓகேங்களா. இது தனியாக எழுதிக்கோங்க. நீங்கள் நோட் எடுத்து இதை தனியாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு படித்தா மட்டும்தான் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது முடிச்சுட்டு அடுத்து ஈ வரிசையில் என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அது மாதிரி லைனாக வா வரிசை, மா வரிசை, இந்த மாதிரி தனித்தனியாக இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த டாப்பிக்கை கவர் பண்ண முடியும். இது உங்களால் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இதை ஞாபகமே வச்சுக்க முடியும். இன்றைக்கி ஞாபகம் இருக்கும், நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா 4 நாள் கழிச்சு இது வந்துடும். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இதில் என்னென்ன, இது வந்து 7ஆம் வகுப்பு புத்தகம். இது 7ஆம் வகுப்பு செகண்ட் டேர்ம் 7th 3rd டேர்மில் இதில் என்ன கேட்கலான்னா, ஓவியம் வரையப்படும் துணியை என்ன சொல்லுவோம்னா எழினி, திரைச்சீலை, கிழி, படம், படாம். ஓகேங்களா. எழினி, திரைச்சீலை, கிழி, படாம், இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓவியம், வரைபடம், இதில் 3 கொடுத்துட்டு இது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். இல்லை 4த்தையும் கொடுத்துட்டு எதோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும், அதாவது வந்து 4ம் எப்படி சொல்லலாம்னா இந்த எழினி, திரைச்சீலை, கிழி, படம், இந்த 4ம் எதனோடு தொடர்புடையதுன்னா ஓவியம் பயன்படும் துணியை குறிக்கிறது. எதை குறிக்கிறது, ஓவியம் வரைய யூஸ் பண்ணுற துணியை குறிக்கிறது தான் இந்த எழினி, திரைச்சீலை, கிழி, படாம். ஓகேங்களா. இது என்ன பல பெயர்கள், இங்கே எங்கெங்கெல்லாம் பல பெயர்களில் ஒரு விஷயத்தை அழைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த டாப்பிக்கு படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி ஓரளவுக்கு நான் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த பேஜில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. அடுத்ததாக இதில் பாருங்கள், இதில் இந்த பாக்ஸ் டீட்டெயில் ஓவியத்துக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது. ஓவியத்துக்கு ஓவு, ஓவம், இப்படி படிச்சுக்கோங்க. ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், பட்டிகை செய்தி. ஓகேங்களா. ரைமிங்காக அப்படியே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவு, ஓவம், ஓவியம், ஓவு, ஓவம், ஓவியம், சித்திரம், படம், படாம், பட்டிகை செய்தி. ஓகேங்களா. இது முடிஞ்சிச்சிங்களா. அடுத்து பாருங்கள், ஓவியம் வரைபவரை என்னென்ன பேர்லலாம் அழைப்பாங்க. கண்ணூல் வினைஞர். ஃபஸ்ட்டு சிம்பிளாக எப்படி ஆரம்பிக்கணும்னா இதை ஓவியப்புலவர், இதில் ஆரம்பிங்க. ஓவியப்புலவர், ஓவமாக்கல், ஓவில் முடிஞ்சிச்சிங்களா. அடுத்து பாருங்கள், சித்திரக்காரர், வித்தகர். ஓவியப்புலவர், ஓவமாக்கல், சித்திரக்காரர், வித்தகர், இந்த 4 முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக கிளவி வல்லோன், கண்ணூல் வினைஞர். ஓவியப்புலவர், ஓவமாக்கல், சித்திரக்காரர், வித்தகர், கண்ணூல் வினைஞர், கிளவி வல்லோன். இதெல்லாம் யாரை குறிக்கிறாங்கன்னா ஓவியம் வரைபவரை குறிக்கிறது. ஓகேங்களா. லாஸ்ட்டாக ஓவிய கூடம், அதாவது ஓவியம் வரைகிற இடத்த என்னென்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி படிக்கலாம்னா சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திரமண்டபம், சித்திரசபை, இந்த 4ம் தனியாக படிச்சுக்கோங்க. சித்திர அம்பலம், இந்த 5த்தையும் தனியாக படிச்சுக்கோங்க. சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திரமண்டபம், சித்திரசபை, சித்திர அம்பலம். சித்திரில் வர 5 இதுவாக முடிச்சிட்டோமா. அடுத்ததாக லாஸ்ட்டாக எழுத்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம். எழுத்தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், இந்த 2த்தையும் தனியாக படித்து வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே நமக்கு மனப்பாடமாக இருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் வரப்போகிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த பேஜில் பெருசாக இது இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்ததாக பாருங்கள், பழைய புத்தகம். ஓகேங்களா. இது வந்து பழைய புத்தகம். புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. உணவு என்னென்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க. 3 வார்த்தை இருக்குது. இது ஒரு சொல், எந்த ஒரு சொல்லோடு பொருந்தும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளம், வீடு, இடம், இது எதுக்கு வரும். அடுத்து பாருங்கள், மாதம், கிழமை, சந்திரன், இது எதுக்கு வரும். அழகு, அணி, வரிசை, இது எதுக்கு வரும். கதிரவன், வெளிச்சம், விளக்கு. அடுத்து மேன்மை, லக்குமி, செல்வம், மரியாதை, அடை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை நம்ம பொருத்தலாங்களா. ஃபஸ்ட்டு எதை பொருத்தலாம், மாதம், கிழமை. பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது, மாதம், கிழமை, சந்திரன், எதுனா திங்கள். அடுத்து பாருங்கள், அழகு, நகை, வரிசை, என்ன வரும்னா அணி. அடுத்து பாருங்கள், உள்ளம், வீடு, இடம், இது எதுக்கு வரும். ஃபஸ்ட்டு அகம். அதுக்கடுத்ததாக பாருங்கள், கதிரவன், வெளிச்சம், விளக்கு, இதெல்லாம் ஒளி. அடுத்து பாருங்கள், மேன்மை, லக்குமி, செல்வம், மரியாதை, எல்லாத்துக்கும் என்ன வரும்னா திரு. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படலாம். 100% கேட்பாங்களான்னு தெரியாது, பட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. உள்ளம், வீடு, இடம்னா எதை குறிக்கிறது, அகம், உள்ளம். நம்ம உள்ளத்தை தான்
உள்ளத்தை என்ன சொல்லுவோம்னா அகம்னு சொல்லுவாங்களா? அப்போது உள்ளம்னா அகம், வீடுன்னு சொல்கிறாங்க. அகத்துக்கு இன்னொரு மீனிங் பாருங்கள், வீடு, இடம், மூணுமே அகத்தை தான் குறிக்கும். அடுத்ததாக மாதம், கிழமை, சந்திரன், இந்த மூணும் திங்களை குறிக்கும். ஓகேங்களா? மாதம் திங்கள் என்பது மாதத்தை குறிக்கும், கிழமை என்பதும் மாதத்தை குறிக்கும், சந்திரன் என்பதும் திங்களை குறிக்கும். அடுத்து அழகு, நகை, வரிசை, அணி பாருங்கள். அழகு, அணினா அழகுன்னு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நகைன்னு தெரியாது, வரிசைன்னு தெரியாது. ஓகே, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து கதிரவன், வெளிச்சம், விளக்கு, என்ன வரும்? கதிரவன், வெளிச்சம், விளக்கு என்ன வரும்னா விளக்குன்னு வந்ததால் ஒளி. அடுத்ததாக மேன்மை, லக்குமி, செல்வம், மரியாதை, அடை, மரியாதை, அடை, மரியாதையா திரு, அந்த வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுவோம்ல, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு பொருள் சோறு. சோறுக்கு எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிசில், அமலை, ஐனி, உண்டி, அடிசில், அமலை. நமக்கு அடிசில்னா சோறுன்னு தெரியும், ஏன்னா இது நியூ புக்கில் இருக்குது. பட் இந்த அமலை, ஐனி, உண்டி, உணா, ஊன், கூழ், சொன்றி, துற்றி, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புறகை, பொம்மல்னால் சோறுன்னு தெரியும், மடை, மிசைனாலும் சோறாம், மிதவை, மூரல், வல்சி. பாருங்கள், ஒரே ஒரு சோறுன்ற வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை கொடுத்துருக்காங்க ஓல்டு புக்கில். இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதை சார்ந்தும் கேள்விகள் வரலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த சிலபஸ் படி நமக்கு மனப்பாடம் பண்ணுறது மட்டும் போதாது, கூடவே கொஞ்சம் புரிதல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அப்படி சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியலன்னா மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை பாருங்கள், இந்த சோறுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வேறு இதில் அடுத்து இதுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வேணால் பார்த்துக்கலாம். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் வழங்கப்படுகின்றன, மேலே இருக்கிறது. ஓகேங்களா? இத்தகைய ஒரு பொருள் குறித்த பல சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்துவதனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சொல்லாட்சி. என்னன்னு சொல்கிறாங்க? சொல்லாட்சி என்பர். இத்தனை ஒரே சொல்ல ஒரு பொருள் குறித்த பல சொற்களை பொருத்தமான இடத்துல நம்ம பயன்படுத்துறது என்ன சொல்லுவாங்க? சொல்லாட்சி. அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், கீழே அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம பொருத்தணும். ஓகேங்களா? மிகுதினா என்ன வரும்? அதிகமாக இருக்கிறது. அப்போது சால, தவ, நனி, கழி, கூர். சால சிறந்தது, தவச்சிறந்தது, இப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் மிகையானது, அதாவது அதிகமாக இருக்கிறது தான் குறிக்கும். ஸோ மிகுதி. அடுத்து பாருங்கள், பேசுனா என்ன சொல்லலாம்? கூறு, விளம்பு, மொழி, இயல்பு. மொழிக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது? சொல்லுக்கு மொழி, பதம், கிளவின்னு 3 பேர் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒன்று மொழி. பேசுன்றது என்னென்னா கூறுறது, விளம்பு. அடுத்து மொழி, இயம்பு, உரை. அடுத்து பாருங்கள், சூரியனுக்கு என்ன வரும்? ஞாயிறு. கதிரவன், பருதி, பகலவன், வெய்யோன். அடுத்து குழந்தைக்கு என்ன வரும்? பிள்ளை, குழவி, மகவு. பாருங்கள், மகவுலாம் புதுசாக இருக்குது, எனக்கே புதுசாக தான் இருக்குது. மகவு, சேய். ஓகேங்களா? அடுத்து உலகம், புவி, தரணி, நானிலம், பார், வையம். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு பொருள் தரும் பல சொற்களில் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக். இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்தும் கேள்விகள் வரலாம். இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டி முன்னாடியே நம்ம வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள், கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். கடலை குறிக்கும் வேறு சில தமிழ் சொற்கள் பாருங்கள். ஆழி, இதுவும் பழைய புத்தகத்தில் இருந்தது. ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பௌவம். அடுத்ததாக பறவை, புணரி. மொத்தமாக எத்தனை இருக்குது? ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பௌவம், 5ஆச்சுங்களா? அடுத்து பறவை, புணரி. அப்போது இந்த 6 தமிழ் சொற்களும் எதை குறிக்கிறதுனா கடலை தான் குறிக்கிறது. இதுவும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், கப்பல். தமிழ் மொழியில் இவ்வாறே மரக்கலத்துக்கும் தமிழ் மொழியில் பெயர்கள் பல வழங்குகின்ற. மரக்கலத்துக்கு என்னென்ன பெயர் வழங்குறாங்கன்னு கேட்கலாம், கப்பலுக்கு பெயர் வழங்குறதுன்னு கேட்கலாம். கடல் மேலே படித்தது, கடல் படித்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மரக்கலம். ஓகேங்களா? என்னென்னா கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். இத்தனை சொற்கள் சொன்னாலும் இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா மரக்கலத்தை தான் குறிக்கிறது. ஓகேங்களா? மேலே பார்த்தா ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பௌவம், புணரி, பறவை, இது எல்லாமே கடலை குறிக்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து இது மொத்தத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இதெல்லாம் நமக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். அழகுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? பொலிவு, எழில், வனப்பு. அழகுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எழில், பொலிவு, வனப்பு. அடுத்ததாக இரக்கம் வச்சு நான் நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அது இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க போல். அருள், பரிவு, கருணை. ஓகேங்களா? இரக்கம் என்பது எதை குறிக்கிறதுனா அருளும்
பரிவு கருணை இந்த 3த்தை பேஸ் பண்ணி தான் இந்த அந்த கொஸ்டினே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க போல். நானே இப்போ தான் பார்க்குறேன். இரக்கம் என்பது அருள், பரிவு, கருணை. அடுத்ததாக கிளிக்கு பாருங்கள் என்னென்னா தத்தை, சுகம், கிள்ளை. வித்தியாசமான வேர்டு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளினா தத்தை, சுகம், கிள்ளை. அடுத்ததாக மலைக்கு பாருங்கள் வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. இதுவும் இந்த 4த்தில் இந்த 3 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கதிரவனை பற்றி எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இந்த 4 பாருங்கள் அழகுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இரக்கம், கிளி, மலை இந்த 3த்துக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேர்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இரக்கத்துக்கு அருள், பரிவு, கருணை. கிளிக்கு தத்தை, சுகம், கிள்ளை. மலைக்கு வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் ஒரு பொருள் குறித்த பல சொற்களை எழுதுக. வயலுக்கு என்ன சொல்லலாம்? 3 சொல்லியிருக்காங்க. கழனி. அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? வயலுக்கு ஒரு சில இடத்துல வயலை காடுன்னு கூட சொல்லுவாங்க. வட்டார வழக்கில் காடுன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து கடல் இப்போ தான் பார்த்தோம். எத்தனை இருக்குது? நிறைய இருக்குது கடலில். அதில் ஏதாச்சும் ஒரு 3. ஆழி, ஆற்களி, முன்னீர்னு ஏதாச்சும் ஒரு 3. நெருப்புக்கு பாருங்கள் தீ சொல்லலாங்களா? அடுத்து தணல்னு சொல்லலாம். அடுத்து இன்னொன்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த புக் சோர்ஸ் இது பாருங்கள். இதுவும் ஒரு ஓல்டு புக்கில் இருக்குது தான். ஒரு சொல் பல பொருள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரமும் தழையும். பாரதிதாசன் பாடலில் 3 இடங்களில் தழை என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. மரமும் தழையும் என்ற தொடரில் தழை என்பது செடியோடைய தழைகளை குறிக்கிறது. இங்கே தழை என்பது பெயர் சொல். தழையா வெப்பம் தழைக்கவும். முன்னாடி சொன்ன தழைக்கு மரத்தோட இலையை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள் தழையா வெப்பம் தழைக்கவும் என்னும் தொடரில் தழை என்பது வினைச்சொல். அதனால் தழைத்தல் அதாவது கூடுதல், அதாவது வளருதல் அப்படின்றத குறிக்கிறது. கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள்படும். கூடுதல் மட்டும் இல்லை, குறையுதல் அப்படின்றதும் தழைக்கவும் தழைக்கு பொருள்படும். அடுத்து பாருங்கள் நாடு தழைக்க அப்படின்னா என்னென்னா நாடு வளர்க. தழைக்க என்பது வளர்க என்று பொருள்படும். ஆனால் கூடுதல் மட்டும் இல்லையா, குறைதலையும் குறிக்குமா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அதன் அடிப்படையில் சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை. அடுத்து பாருங்கள் ஆறுக்கு கொடுத்துருக்காங்க. ஆறு என்பது ஒரு எண், எல்லாருக்கும் தெரியும். அடுத்து 6 என்பது இயற்கையாக 2 கரைகளுக்கும் இடையில் ஓடும் நீர்ப்பரப்பு. ஓகேங்களா? இயற்கையாக 2 கரைக்கு இடையில் ஓடுற நீர் பரப்புக்கு பேர் தான் நீர் ஓடும் பரப்பு தான் ஆறு. அடுத்ததாக 6 என்பதற்கு இன்னொரு பொருள் என்னென்னா வழி. அப்புறம் 6 என்பதற்கு தனி, 3 சுழி நீ போட்ட தனி அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த 6க்கான பொருளையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை சார்ந்த கேள்விகளும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக உரிய பொருளை கண்டுபிடித்து எழுதுக. இது நமக்கு தேவையில்லை, ஒன்றும் இல்லை. இதுவும் பாருங்கள் பச்சை குழந்தை. நம்ம பச்சை குழந்தைனா என்ன சொல்லுவோம்? பிறந்த குழந்தை தானே பச்சை குழந்தைன்னு சொல்லுவோம். அதுக்கு அதை கொடுத்துருக்காங்க. பச்சை பயிர்னா ஒரு சிறுதானியம் பச்சை பயிர். ஓகேங்களா? அதை குறிக்கும். அடுத்து பச்சை பொய், பச்சை தண்ணீர். ஓகேங்களா? இந்த மாதிரி பச்சையை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக புக் சோர்ஸ் ஓவியக்கலை. இதுவும் பழைய புத்தகத்தில் இருக்கிற ஒரு டேட்டா தாங்க. பாருங்கள் ஓவியக்கலையை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஓவு, ஓவம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் ஓவு, ஓவம், ஓவியம். இது ஓல்டு புக்கில் இருக்கு. ஆனால் இந்த டேட்டா ஓல்டு புக்கில் இருக்குது. சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே தான். ஓவியக்கலையை இன்னும் இந்த பெயர்களெல்லாம் அழைக்கிறாங்க. அடுத்து கீழே பாருங்கள். அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா சேம் டீட்டெயில் தான். ஓவிய கலைஞர்களை ஓவியர், ஓவிய புலவன், கண்ணூல் வினைஞ்சன், சித்திரக்காரர், வித்தன வினைஞ்சன். இது பாருங்கள் வித்தக வினைஞ்சன்லாம் புது வார்த்தை. வித்தகர், கிளவி வல்லோன். நம்ம என்ன பார்த்தோன்னா ஓவிய புலவன், ஓவமாக்கல்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓவமாக்கல்னு. இங்கே ஓவிய புலவன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் வித்தக வினைஞ்சன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேர்டு புதுசாக இருக்குது. அதனால் இந்த 2 வேர்டு பார்த்துக்கோங்க. இந்த 2 வேர்டும் கேள்வியாக கேட்கப்படலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஓவிய கலைஞர்கள் குழுவை. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஓவிய கலைஞர்கள் குழுவை ஓவமாக்கல். அடுத்து ஆண் ஓவியரை சித்திரங்கநாதன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஆண் ஓவிய கலைஞரை என்னென்னு அழைக்கிறாங்கன்னா சித்திரங்கநாதன், சித்ராங்கதன். ஆண் ஓவியர் என்னன்னா சித்ராங்கதன். பெண் ஓவியரை சித்திரசேனா. பெண் ஓவியரை என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரசேனா. ஓவிய கலைஞர்கள் குழுவாக இருந்தாங்கன்னா அவங்கள ஓவியமாக்கல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவிய கலைஞர்கள் குழுவாக இருந்தால் ஓவியமாக்கல். ஆண் ஓவியரை என்ன சொல்கிறோன்னா சித்ராங்கதன். பெண் ஓவியரை சித்திரசேனா. இதை சார்ந்தும் கேள்விகள் கேட்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஓவியம் வரையப்பட்ட இடங்கள். இதுவும் நம்ம ஆல்ரெடி நியூ புக்கில் பார்த்தோம். ஆனால் இதில் ஒரு சில டேட்டாஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால தான் இதை பார்க்குறோம். ஓகேங்களா? சித்திரக்கூடம், சித்திரமாடம், எழுத்துநிலை மண்டபம், எழுத்தொழில் அம்பலம் என வழங்கப்பட்டன. இறைநடம் புரிவதற்கே சித்திர சபை. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அதில் பார்த்தோம். இங்கே சித்திர சபைன்றது எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தோன்னா கடவுளோட, அதாவது இறை நடனம் புரிவதற்கே.
கடவுளோட இறை நடனம் புரிவதற்கே சித்திர சபை ஒன்றினை ஏற்படுத்தியுள்ளனர். ஓகேங்களா, அதில் மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த சித்திர சபையை தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இதில் வேறு எந்த பெருசாக தகவலும் இல்லை. ஓவிய எழுனி திரைச்சீலைகள் தொங்கியனவற்றை ஓவிய எழுனி கொண்டு அழகிய, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான லெசன் 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் லெசன் 10வது வகுப்பில் முதல் இயலாக இருக்கிற தமிழ் சொல்வளம், தேவநேய பாவனாரோட தமிழ் சொல்வளம். இதை சார்ந்த கேள்விகள் தான் கொஷின் பேப்பர் எடுத்தாலே மேக்ஸிமம் நிறைய கொஷின் இதில் இருக்கிற இந்த காய் வகை இலை வகை இந்த சார்ந்த கேள்விகள் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அடி வகையில் எது பொருந்துன்னா தாள் தண்டு கோல் தூர் இந்த 4ம் கொடுத்துட்டு இது எந்த வகைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் இதெல்லாம் படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் இதையாச்சும் படிக்கணும். அடி வகைனா உங்களுக்கு தாள் தண்டு கோல் தூர் இந்த 4ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அடி வகைனா தாள் தண்டு கோல் தூர் இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்ததாக பாருங்கள், அடி வகைக்கு அதோடு முடியல தட்டு கழி கழை அடி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கிளை பிரிவுகளில் கவை கொம்பு கொப்பு சினை கிளை போத்து இணுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எதனா இந்த டாப்பிக்கு அடி வகைன்னு போட்டு இந்த 4ம் தாள் தண்டு கோல் தூர் இந்த 4 எழுதிக்கோங்க. அடுத்ததாக கீழே இருக்கிற தட்டு அல்லது தட்டை, அடுத்ததாக கழி கழை அடி. ஓகேங்களா, மொத்தத்தையும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கிளை பிரிவுகளில் வந்துட்டு கிளை பிரிவுகள்னு போட்டு கீழே என்ன எழுதணும்னா நீங்கள் கவை கொம்பு இந்த பிங்க் கலரில் இருக்கிற எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் காய்ந்த அடியும் கிளையும் என்னென்ன சொல்லுவாங்கன்னா சுள்ளி விறகு வெங்கழி கட்டை. அடுத்ததாக இலை வகையை பாருங்கள், இலை தாள் தோகை ஓலை சண்டு சருகு. ஓகேங்களா, அடுத்ததாக கொழுந்து வகையை துளிர் அல்லது தளிர் கொழுந்து முறி குருத்து கொழுந்தாடை. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்துங்களா, பூவின் நிலைகள், நான் பூவோட 7 நிலைகள் பார்த்தோம், அதே தான் இங்கே இருக்கும். அரும்பு மொட்டுக்கு பதில் போது இருக்குது, மலர் வி செம்மல். ஓகேங்களா, அதுக்கடுத்து அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா பிஞ்சு வகைக்கு இருக்குது, குலை வகைக்கு இருக்குது, கெட்டுப்போன காய்கனி வகைக்கு இருக்குது, அடுத்து பழத்தோல் வகைக்கு இருக்குது, அடுத்ததாக மணி வகைக்கு இருக்குது, இளம் பயிர் வகைக்கு இருக்குது. ஓகேங்களா, இத்தனை சோர்ஸ் இருக்குது, இத்தனையும் நீங்கள் படிக்கணும். இத்தனையும் நான் கிளாஸ் எடுக்கலாம், பட் டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இப்போதைக்கு நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, இருக்கிறத குலை வகைன்னு போட்டு அதே மாதிரி நான் ஒரு டைம் நடத்திட்டாலும் போதாது, நீங்கள் நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த டாபிக் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நான் நடத்திடுவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து குலை வகைன்னு போட்டு கீழே என்னென்ன இருக்கோ இது மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இளம் பயிர் வகைன்னு போட்டுனா நாற்று கன்று குருத்து பிள்ளை இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக இதே மாதிரி பார்க்க போகிறோம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 11th நியூ புக்கில் யானை டாக்டர் அப்படின்ற ஒரு பாடத்தில் இந்த யானைகளோட பெயர்களை கொடுத்துருக்காங்க. நிகண்டுகளில் யானை குறிக்கும் வேறு சொற்கள். ஓகேங்களா, இதில் பாருங்கள், கயம் வேழம் களிறு பிளிறு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆணை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சலம் மொத்தம் 21 யானை பெயர்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது கொடுத்துட்டு இப்போது புது பேட்டர்ன் படி புது புக்கிலேருந்து கேள்விகள் எடுக்கணும்னு நினச்சா இதிலிருந்தும் கேள்விகள் கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா சோர்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, படிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போயிடலாங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கேள்விகள் இப்படி தான் கேட்கப்படும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதில் 6 இப்போ தான் நம்ம பார்த்தோம். 6 என்பது ஒரு எண்ணுன்னு பார்த்தோம். அடுத்து 2 கரைகளுக்கு இடையே பாயும் நீர் பரப்புன்னு பார்த்தோம். அடுத்து 6க்கு தனி அப்படின்னு ஒரு பொருளை பார்த்தோம். அதுக்கடுத்தா வழி அப்படின்னு ஒரு பொருள் பார்த்தோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 6 என்பது நதி, அடுத்ததாக எண், ரெண்டுமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது பாருங்கள், வாழி பேரு, இது ரெண்டுமே வராது. அருமை அன்பு ஓடு எதுவுமே வராது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடையாக எது இருக்குன்னா ஆப்ஷன் ஏ நதி எண். அடுத்த கேள்வி பாருங்கள், போது வந்துடுச்சிங்களா. அது நம்ம பூவோட 7 நிலை பார்த்தோம்ல, போது அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் பார்த்தோமா. இதில் போது கொடுத்துருக்குறாங்க. போதுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பூவோட நிலைகள்னு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த போதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா. பாருங்கள், இந்த போதை பற்றி நான் சொல்லியிருந்தேன்னா அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க. பூவோட நிலைகள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அரும்பு போது மலர் வி செம்மல் இதெல்லாம் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா இதெல்லாம் பூவோடைய நிலைகள், பூவின் நிலைகள் பார்த்துடலாங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். என்னென்னா பாருங்கள்,
போது, மலர், அலர், வி, செம்பல் ஆகியன சொற்கள் எதனை குறிக்கும்? பாருங்க, பூவோட நிலைகளா, இளம்பயிர் வகைகளா, இலை வகைகளா, பிஞ்சு வகைகளா? என்னன்னா பூவுடைய நிலைகள். இப்படி தான் கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த 10ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இது பாருங்கள், திங்கள். திங்கள்னா எதை குறிக்கும்? மாதத்தை குறிக்கும், கிழமையை குறிக்கும், அடுத்ததாக சந்திரனையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷனில் எதுக்கும் செக் பண்ணிடலாம். வாரம். நீங்கள் அதே மாதிரி பார்த்ததும் இதுதான் ஆன்சர்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தது இது ஆன்சர்னு தெரியுதுன்னா அதை ஞாபகத்தில் வச்சுட்டு மற்ற ஆப்ஷனில் ஏன் இந்த ஆப்ஷன் வராதுன்ற காரணம் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்கும்போது ஐயோ இது வரலையே, இது தானே வரணும்னு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? வாரம், நாள், சந்திரன், பகலவன், கிழமை, சந்திரன், நாள், சூரியன்லாம் இருக்குது. அதனால் பகலவன்னாலும் என்ன குறிக்கும்? சூரியனை குறிக்கும். பரிதினாலும் சூரியனை குறிக்கும். அப்போ திங்கள் என்பது இந்த 3 ஆப்ஷனும் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ, மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிழி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? இதையும் நம்ம பார்த்தோம். என்னென்னா ஓவியம் வரைய பயன்படும் துணி. ஓகேங்களா? ஓவியம் புது புக்கிலே இருக்குது, 7ஆம் வகுப்பு புத்தகத்தில். எழினி, கிழி, படாம் காமிக்கிட்டுங்களா? அதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓவியம். ஓகேங்களா? இதையே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓவியம் வரைபடும் துணியை எழினி, திரைச்சீலை, கிழி, அடுத்த பேஜில் படாம். ஓகேங்களா? இதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன எதுக்குன்னா ஓவியம் வரைய பயன்படும் துணியை. அப்போ ஆன்சர் என்னென்னா ஓவியம் வரைய பயன்படும் துணியை தான் குறிக்கிறது. இல்லை, அடுத்த கேள்வி. அந்த கேள்வி ஓவியம் வரைய பயன்படும் துணி எழினி, கிழி, படாம், திரைச்சீலை. எதுக்கு நான் இப்போ புக் சோர்ஸை காட்டுறேன்னா உங்களுக்கு அதிலேருந்து கொஸ்டின் எப்படி வருதுன்ற புரிதல் வரணும். ஓகேங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு படிக்கும்போது அந்த படிக்கிற விஷயம் எப்படி கேள்வியாக வருன்ற புரிதல் உங்களுக்கு வராது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அதை காட்டுறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுக்கு என்ன இருக்குது? ஆல்ரெடி நான் சொன்னேன், மொழி, பதம், கிளவி அப்படின்னு 3 பொருள் இருக்குது. ஓகேங்களா? சொல்லுக்கு அதில் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா பதம், மொழின்னு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை பதம், மொழி. அடுத்த கேள்வி பாருங்கள், நிலவு. நிலவுக்கு என்னென்ன வரலாம்? மதி, அறிவுன்னு வருமா? அறிவுன்னு வராது. அடுத்ததாக பாருங்கள், மாதம், பிறை, இதுவும் வராது. அடுத்ததாக பாருங்கள், திங்கள். நிலவை திங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து சந்திரனும் சொல்லலாம். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். நிலா, அறிவுன்னு இருக்குது, இதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்னென்னா நிலவுக்கு திங்கள், சந்திரன். அடுத்து பாருங்கள், அடி வகை கேட்டுட்டாங்களா? நம்ம சொன்ன அடி வகை. இப்போ பாருங்கள், இந்த அடி வகையில் எது எது வரும்? இதுக்கு என்ன பண்ணோம்? 10th புக்குக்கு போகணும், அடி வகையை பார்க்கணும். அடி வகையில் பாருங்கள், ஃபஸ்ட்டே அடி வகை தான் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், தாள் இருக்குது, தண்டு இருக்குது, கோல் இருக்குது, தூறு. தாள், தண்டு, கோல், தூறு. ஞாபகம் இருக்குங்களா? தாள், தண்டு. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ படிக்கும்போது இதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தாள், தண்டு. அடி வகைனா என்னென்னா தாள், தண்டு, கோல், தூறு. 4 ஆச்சுங்களா? தாள், தண்டு, கோல், தூறு. அடுத்ததாக பாருங்கள், தட்டு அல்லது தட்டை. தட்டு அல்லது தட்டை. கழி, கழை, அடி. இது ரைமிங்காக இருக்குது பாருங்கள். கழை, கழி, அடி. மேலே என்ன படித்தோம்? தாள், தண்டு, கோல், தூறு. தாள், தண்டு, கோல், தூறு. தட்டு அல்லது தட்டை. தாள், தண்டு, கோல், தூறு. தட்டு அல்லது தட்டை. கழி, கழை, அடி. ஞாபகம் இருக்குங்களா? திரும்ப இன்னொரு டைம் சொல்லிடலாங்களா? தாள், தண்டு, கோல், தூறு. 4 ஆச்சுங்களா? தாள், தண்டு, கோல், தூறு. அடுத்ததா தட்டு அல்லது தட்டை, கழி, கழை, அடி. கழி, கழை, அடி. அப்போது இதில் எது நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலாங்களா? இப்போ நம்ம படித்தாச்சு, அதை இப்போ சூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள், தாள், தண்டு, கோல். படிக்கும் போதே நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு. அடி வகை என்னென்னா தாள், தண்டு, கோல். ஓகேங்களா? கவை, கொம்புலாம் கிளை வகையில் வரும். இது இலை, தொகை, ஓலைன்னு இருக்குது. துளிர், முறி, குருத்து இதெல்லாம் வராது. அடி வகை என்ன குறிக்கும்? தாள், தண்டு. என்னென்ன படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா? தாள், தண்டு, கோல், தூறு. ஃபஸ்ட்டு 4 படித்தோம்ல, அதெல்லாம் 3 அப்படியே கேட்டாங்க. அடுத்தது என்ன படித்தோம்? தட்டு அல்லது தட்டை. ஓகேங்களா? தட்டை படித்தோம். அடுத்து கழி, கழை, அடி. ஓகேங்களா? அப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா தாள், தண்டு, கோல். ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உரைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை. இதெல்லாம் எதை குறிக்கும்? நம்ம படிக்கும்போதே தெரியுது. அகழி, அணை இதெல்லாம் எதை குறிக்கும்? நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சாலே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? என்ன குறிக்கும்னா நீர்நிலை. ஊர் வகையும் குறிக்காது, கடல் வகையும் குறிக்காது. ஓகேங்களா? கொடி வகையும் குறிக்காது. என்ன வகை குறிக்கும்னா நீர்நிலை. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னா நீர்நிலை. ஒரு சில கொஸ்டின் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உலகம். உலகத்துக்கு என்ன சொல்லலாம்?
நானிலம், மாநிலம்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. நானிலம்னா உலகம்னு பொருள்படும், ஆனால் மாநிலம்னா பொருள்படாது. புவனம்னா உலகம்னு பொருள்படும், வானம்னா பொருள்படாது. வையம்னா பொருள்படும், ஓடுவம்னா பொருள்படாது. தரணினா என்னன்னா உலகம், பார்னாலும் உலகம். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை நம்ம ஓல்டு புக்கில் படித்த ஞாபகம் இருக்குங்களா உலகத்துக்கு, அதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. உலகம், தரணி, பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இலை வகை. முன்னாடி அடி வகையை பார்த்தோம், இப்போ இலை வகையை பார்க்க போகிறோம். இலை வகையில் என்னென்ன இருக்குன்னு இப்போ படிச்சுக்கலாங்களா? இலை வகை 10ஆம் வகுப்புக்கு போக போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? இலை வகை. இது இருக்குது பாருங்கள், இலை வகை என்னென்ன இருக்குது பார்ப்போம். இலை வகையில் இலை வகையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இலை, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தாள், தோகை. இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. இது பாருங்கள், சண்டு சருகு ரைமிங்காக இருக்குங்களா? அடுத்ததாக பார்த்தோன்னா தாள், இலை, தாள், தோகை, இலை, தாள், தோகை, ஓலை. இலை, தாள், தோகை, இலை, தாள், தோகை, ஓலை. இலை, தாள், தோகை, ஓலை, சண்டு, சருகு. ஞாபகம் இருக்குங்களா? திரும்ப இன்னொரு டைம் சொல்லிடலாங்களா? இலை, தாள், தோகை, சண்டு, சருகு, ஓலை. ஓகேங்களா? இலை, தாள், தோகை, சண்டு, சருகு, ஓலை. இப்படி ஞாபகம் வச்சுங்க, ரைமிங்காக வருது. தாள், இலை, தாள், தோகை, சண்டு, சருகு, ஓலை. இப்போ போய் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நோட் போட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? இலை வகையில் பார்க்கலாங்களா? தாள், தோகை, ஓலை, இது மூணுமே கரெக்டாக இருக்குங்களா? இப்போ இதுதான் ஆன்சர். பாருங்கள், தண்டு, கோல், தூறு இதெல்லாம் தண்டு வகையில் வருது. கவை, கொம்பு இதெல்லாம் கிளை வகையில் வந்துடும். துளிர் இதெல்லாம் துளிர் வகையில் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? தாள், தோகை, ஓலை. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போதே அதை படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், மூசு, கவ்வை, நுழாய், சருக்கல். இதை நம்ம படிக்கலை, அப்போ இது அடி வகையில் வராது, இலை வகையிலையும் வராது. இல்லை, அடி வகை நம்ம படிச்சிட்டோம், இலை வகையை படிச்சிட்டோம், ரெண்டு படிச்சிட்டோம். அப்போ இது பிஞ்சு வகை இல்லது மணி வகை, ரெண்டுத்தில் தான் வரும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல். இது எதில் வருதுன்னு பார்க்கலாம். பிஞ்சு வகையில் வரும், இது நம்ம பார்க்கலாம். இப்போது பிஞ்சு வகை, பிஞ்சு வகை வந்துட்டோங்களா? இப்போ பாருங்கள், பிஞ்சு வகை இதில் பாருங்கள், பூம்பிஞ்சு. அடுத்ததாக வெறும் பிஞ்சுன்னு இருக்குது, வடு இருக்குது, முசு, வடு, மூசு, கவ்வை. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த கவ்வை, கருக்கல், கச்சல். நம்ம லைனாகவே படிச்சுக்கலாம், நமக்கு தான் இது தெரிஞ்சிச்சு பிஞ்சு வகைன்னு. பூம்பிஞ்சு, பிஞ்சு, வடு, மூசு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பூம்பிஞ்சு, பிஞ்சு, பூம்பிஞ்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஞ்சு, பூம்பிஞ்சு. அடுத்ததாக வடு, முசு, வடு, முசு. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பிஞ்சு, பூம்பிஞ்சு, வடு, முசு. ஓகேங்களா? முசு. அடுத்து பாருங்கள், கவ்வை, கருக்கல், கச்சை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவ்வை, கருக்கல், கச்சை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவ்வை, கருக்கல், கச்சை. ஃபஸ்ட்டு பிஞ்சு, பூம்பிஞ்சு, அடுத்து வடு, மூசு. அடுத்ததாக கவ்வை, கருக்கல், கச்சல். ஓகேங்களா? கவ்வை, கருக்கல், கச்சல். அடுத்ததாக முட்டுக்குறும்பை, குறும்பை, முட்டுக்குறும்பை. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறும்பை, முட்டுக்குறும்பை. லாஸ்ட்டாக இளநீர், நுழாய். ஓகேங்களா? நம்ம ஆர்டர் படி சொல்லலாங்களா ஈஸியாக? ஃபஸ்ட்டு பிஞ்சு, பூம்பிஞ்சு. அடுத்ததாக வடு, மூசு, வடு, மூசு. பிஞ்சு, பூம்பிஞ்சு, வடு, மூசு. அடுத்ததாக காவரிசை, கவ்வை, கருக்கல், கச்சை. கவ்வை, கருக்கல், கச்சை. அடுத்ததாக குறும்பை, முட்டுக்குறும்பை. குருவை, முட்டுக்குறும்பை. குறும்பை, முட்டுக்குறும்பை. அடுத்து இளநீர், நுழாய். இளநீர், நுழாய். சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? திரும்ப ஒரு டைம் சொல்லலாங்களா? பிஞ்சு, பூம்பிஞ்சு, வடு, மூசு, கவ்வை, கருக்கல், கச்சல். கடைசியாக குறும்பை, முட்டுக்குறும்பை. அதுக்கு அடுத்ததாக இளநீர், நுழாய். ஓகேங்களா? முடிஞ்சிச்சிங்களா? இப்போ போய் அந்த கொஸ்டினை பார்க்கலாங்களா? இது எந்த வகையை சார்ந்தது பார்த்ததும் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. இப்போது இந்த மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் இது எல்லாம் எந்த வகையை சார்ந்ததுன்னா பிஞ்சு வகையை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. மொழிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி? சொல்லுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? சொல்லுக்கு மொழி, பதம், கிளவி. பதம், கிளவி. ஓகேங்களா? இதில் பதம், கிளவி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். இங்கே சொல் எழுத்துன்னு இருக்குது, இங்கே அணி சொல்னு இருக்குது, இங்கே பதம் பொருள்னு இருக்குது. இப்போ எதுவுமே ஆன்சர் இல்லை, பதம், கிளவி என்பது தான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், வடு, மூசு, கவ்வை, கச்சல். இப்போ தான் படித்தோமா இதை? இது எந்த வகையை சார்ந்தது? பிஞ்சு வகையை சார்ந்தது. வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? இப்போ தான் படித்தோம். பிஞ்சு, பூம்பிஞ்சு, வடு, மூசு, கவ்வை, கச்சல் இதெல்லாம் படித்தோங்களா? இது எல்லாம் எதை குறிக்குன்னா பிஞ்சு வகையை குறிக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அலியல். இப்போ நம்ம தெரிஞ்சது பிஞ்சு வகை இது இல்லை, ஏன்னா நம்ம பிஞ்சு வகையை படிச்சிட்டோம். இப்போ கூம்பல், சிவியல், சொண்டு, அலியல் இது எல்லாம் எதில் இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது கெட்டுப்போன காய்கனி வகையை சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சூம்பல், சிவியல், சொண்டு, அலியல். ஓகேங்களா? பார்க்கலாம். ஞாபகம் இருக்குங்களா? சூம்பல். இப்போ அதை போய் பார்க்க போகிறோம். அதே 10th புக்கில் போக போகிறோம். கெட்டுப்போன காய்கனி வகை இருக்குங்களா? இதில் இருக்குங்களா? கரெக்டாக
கெட்டுப்போன காய்கனி வகை சூம்பல், சிவியல், சொத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது சொத்தை. அடுத்தது வெம்பலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அடுத்ததாக அழுகல், சொண்டு ஓகேங்களா. அடுத்ததாக அலியல். சொல்லிடலாங்களா இது ஒரு டைம்? ஃபஸ்ட்டு எப்படி படிக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை ஃபஸ்ட்டு படிப்போம். சொத்தை, வெம்பல், அழுகல். ஞாபகம் இருக்குங்களா? சொத்தை, வெம்பல், அழுகல் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா. அடுத்த 4வது சூம்பல், சிவியல், அலியல். பாருங்கள், சூம்பல், சிவியல், அலியல். சொத்தை, வெம்பல், அழுகல், சோம்பல், சிவியல், அலியல். லாஸ்ட்டாக சொண்டு. அதுனா சொண்டு. ஓகேங்களா. நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, காய் வகைக்கு போயிடும். இதெல்லாம் இது மட்டும் படித்தா போதும். கெட்டுப்போன காய்கனி வகையை என்னென்ன சொல்லியிருக்காங்க? சூம்பல், சொத்தை, வெம்பல், அழுகல். அடுத்ததாக சிவியல், சூம்பல், வேறு என்ன படித்தோம்? அலியல். கடைசியாக சொண்டு. ஓகேங்களா. இப்போ இது எந்த வகையை சார்ந்தது? கெட்டுப்போன காய்கனி வகையை சார்ந்தது. ஓகேங்களா. இது வந்து கூகைக்காய்னா கோட்டான் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததால் கெட்ட காய். அடுத்ததாக அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். ஓகேங்களா. அடுத்ததாக ஒல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய். நமக்கு இந்த 4 இந்த பேராகிராஃபில் இருக்கிறது தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா. கெட்டுப்போன காய்கனி வகை. அந்த கேள்விக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தோன்னா கெட்டுப்போன காய்கனி வகை. ஓகேங்களா. இன்னும் நம்ம குலை மணி பார்க்கல, அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் படிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்னா இலை வகை கிடையாது, கொழுந்து வகை கிடையாது, கிளை பிரிவு கிடையாது. பூவின் நிலை நம்ம 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் 7 நிலை கொடுத்துருக்காங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல்னு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரும்பு, போதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், கொட்டை, முதிரை, காள், தேங்காய். ஒரு பொருள் தரும் பல சொற்களில் இந்த கொட்டை, முதிரை, காள், தேங்காய் எதுன்னு பார்த்தோன்னா பிஞ்சு வகை இல்லை, நமக்கு தெரியும். மற்ற எதுவும் நமக்கு தெரியல. இப்போ இது மணி வகையா, குலை வகையா, பழத்தோல் வகையான்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. காயின்னு தேங்காய் வந்திருக்கு. ஸோ இது மணி வகையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பழத்தோல் வகையாக இருக்க வாய்ப்பு கம்மி தான். குலை வகையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். நம்ம போய் பார்க்கலாங்களா. கொட்டை, முதிரை, காள், தேங்காய். கொட்டை, காள், முதிரை, தேங்காய். திரும்ப 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்கு போகிறோம். என்ன பார்த்தோம்? குலை வகை, மணி வகை. இது வரைக்கும் பாருங்கள். பயிறு, கடலை, முதிரை, மணி வகை எதை குறிக்கிறதுனா மணி வகையை குறிக்கிறது. என்ன வகை? மணி வகையை குறிக்கிறது. மணி வகை. கூலம், பயறு, கடலை, விதை, காள், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா மணி வகையை குறிக்கிறது. ஓகேங்களா. கூலம், பயறு, கடலை, அடுத்ததாக காள், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. எப்படி படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக கடலை, காள் ரைமிங்காக இருக்குது. கடலை, காள். அடுத்ததாக வேறு எப்படி படிக்கலாம்? இது ஈஸியாக படிக்கிற மாதிரி ஆப்ஷனே எதுவும் இல்லை. அதனால் நம்ம லைனாகவே படிச்சுக்கலாம். ஓகேங்களா. வேறு வழியே இல்லை. ரைமிங்காக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இதில் கம்மியாக இருக்குது. கூலம், பயிறு, கடலை பயிறு அப்படி ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலம், கடலை பயிறு. அடுத்து விதை, காள், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. ஓகேங்களா. இது எல்லாம் மணி வகையை சார்ந்தது. அப்போது இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் என்னென்னா மணி வகை. ஆன்சர் மணி வகை. என்ன வரும்னா மணி வகை தான் ஆன்சர் வரும். ஆன்சர் கொட்டை, முதிரை, காள், தேங்காய் இதெல்லாம் எதை குறிக்குன்னா மணி வகையை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், ஒரு பொருள் நெருப்புக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தண்ணீர், தீன்னு இருக்குது, இது வராது. தணல், வெயில்னு இருக்குது, வெயில் வராது. வெயில், குளிர்னு இருக்குது, இதுவும் வராது. அப்போது அனல், கனல். நெருப்புக்கான சரியான வேறு சொற்கள் என்னென்னா அனல், கனல். அடுத்து பாருங்கள், மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல். அப்படியே கேட்டுட்டாங்களா? என்ன வகை? அடி வகை இல்லை, இலை வகை இல்லை, மணி வகை இல்லை. அப்போ இந்த மூசு, கவ்வை, நுழாய், கருக்கல் பிஞ்சு வகை. அடுத்து பாருங்கள், கொட்டு, தாறு, கதிர், சீப்புலாம் எந்த வகை வரும்னா இது குலை வகையில் வரும். ஓகேங்களா. அடி வகை நமக்கு தெரியும் வராதுன்னு. மிச்சம் 3ல் எது வரும்னா குலை வகைக்கு தான் அதிக வாய்ப்பு. ஏன்னா பாருங்கள், தாறுன்றது எதை குறிக்குன்னா வாழைத்தாறு. சீப்பு, வாழை சீப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஒரு 10-12 வாழைப்பழம் இருக்கிறத வாழை சீப்புன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே இது எதுனா குலை வகையை தான் குறிக்கும். 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அதை எடுத்து படிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பொருள்படும். அடுத்து பாருங்கள், மலைக்குகையை என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா முழவுன்னு இருக்குது, இது வராது. பிலம் முழவுன்னு இருக்குது, இதுவும் வராது. முழை பிளவுன்னு இருக்குது, இதுவும் வராது. பிலம் முழை என்பதே இந்த கேள்விக்கான மலைக்குகைக்கான சரியான விடை. பிலம்
முழை. மலைக்குகை எதை குறிக்கும்னா பிலம்னு குறிக்கலாம், முழைன்னு குறிக்கலாம். இது புதிய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. ஓகேங்களா, புது புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. அடுத்த பாருங்கள், திரும்ப அரும்பு போது மலர் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதை பூவின் நிலை. அடுத்து கொட்டை முதிரை கால் தேங்காய். இப்போ தான் பார்த்தோம் நம்ம. கொட்டை முதிரை கால் தேங்காய் எந்த வகையை சார்ந்தது? மணி வகையை சார்ந்தது. ஓகேங்களா, அப்போது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற எத்தனை டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இலை ஒரு பொருள் தரும் பல சொற்களில் இலை வகையை கேட்டிருக்காங்க. தாள் தொகை ஓலையா, துளிர் முறி குருத்தா, தண்டு கோல் தூரா, சுவை கொம்பு கொப்பி. இதில் எது வரும்னு பார்த்தோன்னா தாள் தொகை ஓலை தான் வரும். நம்ம எதுக்கும் இதை பார்த்துடலாம். இலை வகை. இலை வகை பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதோ இந்த 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது தான் டைரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. இலை வகை பாருங்கள். இலை வகையில் இலை இருக்குது, தாள் இருக்குது, தோகை இருக்குது, ஓலை சண்டு சருகு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்களா, அதை தான் கேட்டிருக்காங்க. இலை தாள் தோகை ஓலை சண்டு சருகு. என்னென்னா தாள் தோகை ஓலை. ஓகேங்களா, துளிர் முறி குருத்து வராது, கவை கொம்பு கொப்பி வராது, தண்டு கோல் தூறு வராது, துளிர் முறி குருத்து வராது. இலை வகை என்பது தாள் தொகை ஓலையை குறிக்கும். அடுத்ததாக பாருங்கள், காடு. நம்ம 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் படித்த காடு. அரண் அடவி ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. இதில் ஆரணி கரெக்டு, ஆனால் ஆலை தவறு. இல்லை ஈகை இன்றுன்னு இருக்குது, இது இலவு இலைன்னு இருக்குது, இதுவும் இல்லை. இப்போ ஆன்சர் என்னென்னா பார்க்கும்போதே நம்மளால் அந்த நீங்கள் 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் காடு அந்த லெசன் அந்த செய்யுளுக்கு கீழே சுரதாவோட செய்யுளுக்கு கீழே காடை பற்றின நிறைய சொற்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடியும் பார்த்தோம், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அரண் அடவி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து குலை தூறு கதிர். கொத்து குலை ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம், குலைன்னு வந்தாலே கொத்து குலை தாறு கதிர் இது வந்தாலே என்ன வரும்? குலை வகை. ஓகேங்களா, அடுத்ததாக கொத்து குலை தாறு கதிர் எல்லாமே என்ன வகை? குலை வகையை சார்ந்தது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு பொருள் தரும் சரியான இணை சொற்கள். இணையை தேர்ந்தெடுக்க. அணி மேனி. அணினா என்ன குறிக்கும்? அணி வனப்பு குறிக்கும். ஓகேங்களா, அணி என்பது அழகுன்னு பொருள்படும். அப்போ அணினா வனப்பும் வரும். ஏன்னா அழகுக்கு இன்னொரு பேர் தான் வனப்பு. இதில் சிரிப்பு வனப்பு, அழகு சிரிப்புன்னு இருக்குது. அழகு அணி வனப்பு என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், கடல். கடலுக்கு நம்ம பழைய புத்தகத்தில் படிச்சிருந்தோம். என்ன படிச்சிருந்தோம்? முன்னீர் பவ்வும். இதுதான் பார்க்கும்போதே கரெக்டுன்னு தெரியுது. ஆழி சக்கரம்னு இருக்குது, வேலி ஆறல்னு இருக்குது, வாரணம் மதுவைன்னு இருக்குது. இதெல்லாம் வராது. முன்னீர் பவ்வும் என்பதே கடலுக்கான சரியான வேறு சொல். அடுத்து கொழுந்து வகை. என்ன வகை? கொழுந்து வகை. இதுக்கு என்ன வரும்? துளிர் தளிர் குருத்து. என்ன வரும்? துளிர் தளிர் குருத்து. கொழுந்த எப்படி சொல்லுவோன்னா துளிர் தளிர் குருத்து. அடுத்து பாருங்கள், சூரியன். சூரியனுக்கு பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம். கதிரவன், ஆதவன், அடுத்ததாக பகலவன், ஞாயிறு. ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் சந்திரன் இருக்குது, இதில் சிங்கல்னு வந்திருக்கு, இதில் கடல் வந்திருக்கு. இந்த 3 ஆப்ஷனும் தப்பு. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? மலை. நம்ம பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா பார்த்தோம், அதில் கொடுத்துருந்தாங்க. மலைக்கு என்னென்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. அப்போது கலந்து தான் கேள்விகள் வந்திருக்கு. புது புக்கிலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு. இந்த ஒரு சொல் தரும் பல சொற்களில் பழைய புக்கிலேருந்தும் புது புக்கிலேருந்தும் கலந்து தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பழைய புக்கு டேட்டாவும் படிக்க வேண்டியது கட்டாயம். பாருங்கள், அந்த கொஸ்டின் வந்துச்சு பாருங்கள். இருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் நான் சொல்லியிருந்தால வித்தியாசமாக இருக்குன்னு. இரக்கம். எனக்கு ஆன்சர் என்னென்னா இரக்கம். பழைய புக் டேட்டா தான் இது. அடுத்ததாக பாருங்கள், ஆதவன், பகலவன், ஞாயிறு எதை குறிக்கும் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். என்னென்னா கதிரவன். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன வரும்னா காற்று. இது நம்ம நேற்றுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தோம், அந்த கேள்வி தான் இது, காற்று. அடுத்ததாக மாலை. மாலைக்கு என்ன சொல்லலாம்? பூமாலை, மாலை பொழுது சொல்லலாம். அடுத்து நேரம், அணி, இது சொல்லலாமா? இது சொல்ல முடியாது. அணி, ஆடை சொல்ல முடியாது. மாதம், நிலவும் சொல்ல முடியாது. என்னென்னா பூமாலை, மாலை பொழுது என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், மாதங்கம், வாரணம் என்று களிறு என்ற சொற்கள் தரும் பொருள் எதுனா யானை. நம்ம 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்துருந்தாங்களா, அந்த யானை டாக்டரில் கொடுத்துருந்தாங்களா, நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். யானை டாக்டர் அந்த 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற டேட்டா இது. 11ஆம் வகுப்பு புத்தகம் இந்த பாருங்கள், இதில் சொல்லியிருந்தோமா, இதில் இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மாதங்கம்
அடுத்து வேறு என்ன கேட்டிருந்தாங்களே, அப்போது இதிலேருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை படிக்க வேண்டியது கட்டாயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதிலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரே ஒரு பொருளுக்கு வேறு சில பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். அதனால தான் புது புக்கு பழைய புக்குன்னு கண்டென்ட் தேட அவ்வளோ நேரம் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மாதங்கம் வாரணம் களிறு கேட்டிருக்காங்க. அது எதனை குறிக்கும்னா யானை குறிக்கும். அடுத்ததாக பாருங்கள், இதழ் என்பது எதை குறிக்கும்? 4 இதழ் உதடு. ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. வனப்பு பொறுப்பு வராது, வெப்பு மனை வராது, பொறுப்பு உயரம் வராது. இதழ்னா 4 இதழ். அடுத்ததாக உதடு, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குளிர், சாந்தம், மேன்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? எதனை குறிக்கிறதுனா தன்மை. இந்த நை வரணும். ஓகேங்களா? இந்த இன்னும் வரணும், தன்மை. அடுத்ததாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்கு தெரிஞ்சு நல்லா டீட்டெயில்டாகவே இந்த டாப்பிக்கை பார்த்துட்டோம். எது வரும், அதாவது வேர் டு ஸ்டடி மாதிரியும் பார்த்துட்டோம். எதை கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதையும் ரெஃபர் பண்ணியுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? எல்லா புக் சோர்ஸோட எங்கெங்கே கேள்விகள் வரும், எங்கெங்கே 2 பொருள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரே சொல்லுக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயில்டாகவே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். நீங்கள் 10th இருக்கிற அந்த டேட்டாவை மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நடத்தினா ரொம்ப லென்த்தியாக போகும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 4-5க்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம், மனப்பாடமும் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற ஒரு சில வகைகளுக்கு மட்டும் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். இது மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை இந்த அழகு 2 சொல்லகராதி டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டெஸ்ட்டு. இதில் நம்ம ஓரெழுத்து ஒழுமை முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்களும் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கிற டாபிக்ஸை முடிச்சிருவோம். இது சோர்ஸ் கண்டுபிடிக்க தான் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ வரும் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டி இது நேற்றுக்கே இதுக்கான வீடியோ வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் அந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பரவாயில்ல. இந்த வீடியோ இல்லாமல் வேறு வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் இந்த சேனலில் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடணுன்னாலோ இல்லை வேறு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.